சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவருக்குரிய நடிப்பின் பாகம் கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் இந்த சரீரம் என்ற ஆடையை அகற்றி வீட்டுக்குச் செல்ல வேண்டும். பிறகு புது ராஜ்யத்தில் வரவேண்டும். பாபா குழந்தைகள் மூலம் செய்விக்கிறார். கர்மேந்திரியங்கள் இல்லாமலோ எதையுமே செய்விக்க முடியாது. நமக்குரிய பாகத்தில் நடிப்பதற்காக வருகிறோம். சத்யுகத்தில் தொடங்கி கலியுக கடைசி வரை நடித்துள்ளோம். இது புதிய படைப்பாகின்றது. படைப்பவராகிய தந்தை புரிய வைத்துள்ளார். குழந்தைகள், நீங்கள் இதுபோல் உங்களின் நடிப்பின் பாகத்தில் நடித்திருக்கிறீர்கள். இதற்கு முன்பு தெரியாமல் இருந்தீர்கள். அதாவது, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தைச் சுற்றியுள்ளோம் என்று. ஷங்கருக்கு நடிப்பின் பங்கு என்பது இந்த உலகத்திலே கிடையாது. திரிமூர்த்தியில் காட்டுகின்றனர். படைத்தல், அழித்தல், காத்தல். சித்திரங்களை வைத்து புரிய வைக்க வேண்டியுள்ளது. சங்கமயுகத்தில் பழைய உலகத்தின் விநாசமோ நடந்தாக வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தையும் தவறானதாகும். தந்தை முக்கிய படைப்பாளர், இயக்குனர், இயக்கவும் செய்கிறார். அதாவது வழிகாட்டுதல் தருகிறார். ஸ்ரீமத் தருகிறார். மனிதர்களின் புத்தியிலோ சர்வ வியாபி என்ற ஞானம் உள்ளது. இந்த ஞானம் உங்களுக்கு கிடைப்பது சங்கமயுகத்தில். பழையது மற்றும் புதிய உலகத்திற்கு இடையில் உள்ளது. சிவபாபா முதலில் வந்து கீதை சொல்கிறார். அதாவது முதல் இடைக்கடை பற்றிய ஞானத்தை சொல்கிறார். யோகத்தையும் என்றால் நினைவு யாத்திரை கற்றுத்தருகிறார். மேலும் உங்களுக்கு படிப்பும் சொல்லித் தருகிறார். ஆக முதலாக தந்தை வந்தார். சிவ ஜெயந்தி வந்தது. சொர்க்கத்தில் மற்ற தர்மத்தைச் சேர்ந்தவர்கள் வர முடியாது. கல்பவிருட்சத்தில் மிகத் தெளிவாக உள்ளது. எந்த தர்மங்கள் எந்தச் சமயத்தில் வருகின்றனவோ மீண்டும் அதே சமயத்தில் வரும். முதலில் பாபா வருகிறார். பகவானோ சங்கமயுகத்தில்தான் வரவேண்டும். மகாபாரதமோ சங்கமயுகத்தில்தான் நடைபெறுகின்றது. கருத்துக்கள் நினைவு வரவில்லை என்றால் பாபாவை நினைவு செய்யுங்கள். தந்தை மறந்து போனால் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். படிப்பின் மீது ஆதாரம் உள்ளது. இயற்கை தமோ பிரதான வாயுமண்டலத்தின் காரணத்தினால் குழப்பம், அல்பகால சாதனங்கள் அனைவரையும் கவலை என்ற சிதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அல்பகால ஆதாரம், பிராப்தி விதியில் களைப்படைந்து உண்மையாக ஆதரவு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரமூர்த்தி, உத்தாரமூர்த்தி ஆத்மாக்கள் அவர்களுக்கு சிரேஷ்ட அழிவற்ற பிராப்திகளின் யதார்த்தமான, உண்மையான, அழிவற்ற ஆதாரவின் அனுபவம் செய்வியுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஜோதி பிந்து ஆத்மா. எப்போதும் இடைவிடாது பிரகாசமாக விளங்குகிறேன். அந்த ஒளியில் பாபாவின் ஒளி கலந்து நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக மாறுகிறேன். நான் ஆன்மா, பாபாவின் அன்பு குழந்தை. அன்பின் ஒளி எனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் ஆற்றலின் ஆதாரமாகவும் இருந்து எனது ஒவ்வொரு சிந்தனைக்கும் தூய்மையையும் நலனையும் வழங்குகிறது. அன்பின் நீரூற்று எப்போதும் என்னை ஊட்டுகிறது. சோர்வு அடையாமல் காப்பாற்றுகிறது. தந்தையின் நினைவு மற்றும் வரதானங்களின் சக்தியால் நான் மாஸ்டர் சக்திவானாக 8 வித சக்திகளும் என்னுள் இயல்பாகவே வெளிப்படுகின்றன. தீர்மான சக்தி தெளிவான முடிவுகளை எடுக்க வைக்கிறது. சகிப்புத்தன்மையின் சக்தி அமைதியாக வைக்கிறது. எதிர்ப்புக்கு எதிராக நிலைநிறுத்தும் சக்தி இயல்பாகவே வெளிப்படுகிறது. தாங்கும் சக்தி, எதிர்த்துப் போராடும் சக்தி, இணைக்கும் சக்தி, சாந்தப்படுத்தும் சக்தி என அனைத்தும் செயல்படுகின்றன. சக்திகளை நியாயமான முறையில் உபயோகித்து என்னையும் பிறரையும் உயர்த்துகிறேன். ஆனந்தத்தின் அலைகள் என்னுள் எழுகிறது. ஆனந்தம் எந்த வெளிப்புறக் காரணத்தாலும் இல்லை. தந்தையின் அருகில் ஞானத்தின் உண்மையான அனுபவத்தால், யோகத்தின் சக்தியால் கிடைத்த பரிசாகும். முழுமையான அமைதி மற்றும் ஆழ்ந்த சாந்தி. யோகத்தில் அமரும்போது மனத்தின் அலைகள் முற்றிலும் அடங்குகின்றன. சிந்தனைகள் அமைதியாகின்றன. பாபாவின் சிறப்பு வரதானத்தின்படி நான் ஆதாரமூர்த்தியாக, உத்தாரமூர்த்தியாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் அழிவற்ற ஆதரவை வழங்குகிறேன். உலகம் இன்று பலவித குழப்பங்களில் சிக்கியுள்ளது.
மன உளைச்சல், இயற்கையின் தாக்கம், தொழில்நுட்ப பிரச்சினைகள், உறவுகளில் ஏமாற்றங்கள் என அனைத்தும் ஆத்மாக்களை சோர்வடையச் செய்துள்ளன. அவர்கள் தற்காலிக ஆதரவை தேடித் தேடி சோர்ந்து போயுள்ளனர். நான் பாபாவின் அன்பால் நிறைந்த அழிவற்ற ஆதாரத்தை வழங்குகிறேன். என் ஆசீர்வாதத்தின் சக்தியால் அந்த ஆத்மாக்களுக்கு உண்மையான ஆதரவையும் நம்பிக்கையையும் அளிக்கிறேன். நான் அவர்களுக்கு சிரேஷ்ட பிராப்திகளின் யதார்த்த அனுபவத்தை வழங்குகிறேன். அவர்களின் மனத்தில் நிலையான அமைதி, நம்பிக்கை, ஆனந்தத்தை ஊட்டுகிறேன். அவர்கள் என்னை அணுகும்போது தற்காலிக சுகம் அல்ல, அழிவற்ற பேரின்பம் கிடைக்கிறது. அழிவற்ற ஆதாரமாக நான் உலகிற்கு பாபாவின் பேரன்பையும் பேரசீர்வாதத்தையும் வழங்குகிறேன். நான் எப்போதும் பாபாவின் கையோடு கைகோர்த்து நடப்பதால் மாயையின் பார்வை என்னை ஒருபோதும் தொடுவதில்லை. நினைவிலும் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளேன். நான் எப்போதும் பூரணமாய் மகிழ்ச்சியில், ஆனந்தத்தில், அமைதியில், சாந்தியில் இருக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.